நம்ம உருளைக்கிழங்கு வச்சு, அதாவது மசாலா வந்து உருளைக்கிழங்கு வச்சு பண்ணி சமோசா வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதாவது இந்த கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து நான் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். அதே அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து சோம்பு, அதாவது சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மூணுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது பிடிச்சா வந்து இப்படி வரணும். கொஞ்சம் அழுத்தினா மாவு வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒன்றா சேரணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அதாவது இந்த கிளாஸில், அதாவது சின்ன கிளாஸில் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் வாட்டர் தான், ஹாட் வாட்டர் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நார்மல் வாட்டர் தான். இது வந்து பிசைஞ்சிட்டோன்னே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாலாம் வேணாம், கொஞ்சம் வந்து மாவு வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். நான் பிசைஞ்சு முடிச்சிட்டோன்னே வந்து காட்டுறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன், இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கினேன். நான் இந்த கிளாஸில் வந்து 1 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு வாட்டி வந்து இவ்வளோ அளவு பாதி வந்து ஊற்றினேன். இது வந்து டம்ளர் வந்து சின்னது தான், இதில் வந்து 1/4 ஊற்றி, அதாவது கொஞ்சம் உங்களுக்கே தெரியல, கொஞ்சம் மாவு, அதாவது சப்பாத்தி மாவு பிசைவீங்களே அது மாதிரி வந்து பிசையணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கினேன். இப்போ வந்து மாவு வந்து நம்ம பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கையில் வந்து பிசையணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். எப்படி நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக இருக்குது மாவில் அப்படி சொல்லி வந்து கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒட்டாமல் வந்து இருக்கணும். கையில் வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். கையில் ஒட்டுச்சுன்னா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வந்து கையில் ஒட்டாமல் வந்து பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து ஒரு ஈர துணியை வந்து போட்டு வந்து மூடி வைக்கலாம். இது மாதிரி ஒரு ஈர துணி வந்து போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணலாம் வாங்க. நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மாவு அதிகமாக போடுறது இருந்தால் வந்து உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக வந்து போட்டுக்கோங்க. நான் எடுத்த அளவு போடுறது இருந்தால் இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 விசில் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும். அது வந்து வெந்துட்டோடனே வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா. நான் வந்து மல்லித்தூளும் சீரகத்தூளும் வந்து ஒன்றா எடுத்திருக்கேன். எதுக்குன்னா நான் வந்து இப்போ தான் வந்து அரைச்சேன். நான் கொஞ்சமாக வந்து போட்டு அரைச்சனால வந்து ரெண்டுமே வந்து நான் ஒன்றா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம். வந்து இது மாதிரி வந்து கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு கத்தி வச்சு இது மாதிரி வந்து 2ஆ வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கின்னு ஒரு பாதியை எடுத்து இது மாதிரி வந்து மடிச்சுக்கணும். இந்த சைடில் வந்து அது மாதிரி வந்து பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கணும். உள்ள வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா வைக்க வேண்டியதான். கிழங்கு வந்து வேக வச்சு இது மாதிரி வந்து நல்லா வந்து மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து தடியாக இருந்தால் வந்து பரவாயில்ல. இது மாதிரி வந்து வச்சுட்டோன்னே நம்ம வச்சுருக்க மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலா ரெடி. இப்போ வந்து நான் வந்து சமோசா ஷேப் வந்து மாவில் வந்து திரட்டி இந்த மசாலா ரெடி.
அப்படி சமோசா ஷேப் வந்து பண்ணிவிட்டு மசாலா வந்து உள்ளே வைக்க வேண்டியதான். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோடனே பொரிக்க வேண்டியதான். வாங்க பொரிக்கலாம். வந்து காஞ்சோடனே பொரிக்க வேண்டியதான். காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சமோசா ரெடி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.